அல்பேக் சிக்கன். இன்றைக்கி வந்து நாங்கள் சவுதி ஃபேமஸான அல்பேக் சிக்கன் தான் சாப்பிட போயிருந்தோம். இது வந்து நான் இந்தியாவில் இருக்கும்போது ரொம்ப ஃபேமஸாக வந்து குவைத்தில் தான் 2ஆவதாக ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நிறைய ரீல்ஸ் வந்து பார்த்துட்ருந்தேன். அப்போ குவைத்து போகும்போது வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணணும் அப்படின்னு என் ஹஸ்பண்ட்கிட்ட சொல்லியிருந்தேன். ஸோ நான் எங்கள் ஹஸ்பண்டோட ஃப்ரெண்ட்ஸு அந்த மாதிரி 2 ஃபேமிலி சேர்ந்து நாங்கள் அப்படி போயிருந்தோம். நாங்கள் போய்ட்டு ஜஸ்ட்டு ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிறதுக்காக ஒரு 3 பாக்ஸ் சிக்கன் இது வந்து ஆர்டர் பண்ணியிருந்தோம். வேறு கூல்ட்ரிங்க்ஸும் இருந்துச்சு. அது வந்து ஒரு மீல் பாக்ஸ் மாதிரி. அதில் ஒவ்வொரு பாக்ஸ்லேயும் வந்து 4 சிக்கனு, ஒரு பன், அப்புறம் கொஞ்சம் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸு, ஒரு கோக்கு இந்த மாதிரி கொடுத்துருந்தாங்க. மொத்தம் 3 பாக்ஸுக்கும் சேர்த்து 6 KD சார்ஜ் பண்ணியிருந்தாங்க. இங்கே வந்து KFCயை விடைக்கும் ரொம்ப ரேட்டு கம்மியாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து சாப்பிட்டதுக்கு பிறகு வயிற்றுக்கு எந்த இஷ்யூஸுமே இல்லாமல் இருந்துச்சு. ரொம்ப அதுக்கப்புறம் பசித்தது மாதிரி இருந்தது. அப்புறம் என் ஹஸ்பண்ட் என்னென்னா அந்த ஸ்லிப்பில் வந்து எங்களோட டோக்கன் வந்து 74 கிட்டே இருந்துச்சு. அங்கே 62 தான் வந்தது. அதை ஸ்க்ரீனில் பார்த்துட்டு நமக்கு இன்னும் வரதுக்கு நிறைய டைம் இருக்குங்கிற மாதிரி பார்த்துட்டு இருந்தாங்க. பட் அந்த அளவுக்குலாம் வெயிட்டிங் இல்லை. உடனே வந்து கூப்பிட்டு கொடுத்துட்டாங்க. எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருமே வந்துட்டாங்க. அப்புறம் எல்லாருமா சேர்ந்துருந்து இந்த ஃபுட்டை வந்து சாப்பிட்டோம். ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுக்கு கொஞ்சம் KFC மாதிரி இல்லாட்டியும் ஓகே, நல்லா இருந்துச்சு. வயிற்றுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லாததுனால நல்லா இருந்தது. என் பொண்ணு அதில் உள்ள கோக்கு தான் எப்போவும் ட்ரை பண்ணுவாங்க. அதை வந்து அவங்களுக்கு பிடிச்சதே அந்த கோக்கு தான் எதுலனாலும். அதனால் அதை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. நாங்கள் சிக்கன் சாப்பிட்டுட்டு அங்கேருந்து கிளம்பிட்டோம்.